ஏய் இங்க இல்ல ஓடு 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 ஓடுங்க. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். சீக்கிரம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத்தோட ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா, பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க பாரு பாப்பா. ஆமா, அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுறத்தம் வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரீங்களா? அட என்ன சும்மா பாத்துக்கிட்டே, நான் போய் சாப்பிட்டு போலாம் வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே வெளியில சொல்றேன். வெளியில சொல்றேன்டா. எங்க பாப்பா எங்கயா? எங்க எங்க? அடி பாவி. அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான இருக்காரு. பகல்லையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்னடி இங்க நான் சொல்றேன் கேளு. கோழி பிடிச்சு அங்க கொண்டு வரணும் தோணல. என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல. சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? இது எங்க சேவல். என்ன தம்பி, எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான், சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி, இது நம்ம பாப்பாவே தான். அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னம்மா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுங்க தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கீல் இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன வீட்டுல பேச சொல்றல. உள்ள போமா. தயவு செஞ்சு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவனே குடு. தயவு செஞ்சு உள்ள போமா. நான் ஏன் உள்ள போனாலும் நீ உள்ள போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற? யார் பைத்தியம்? யார் வந்த கையில வச்சு? எங்க கோழி தான். எங்க கோழி தான். என்னதான் பண்ண? வாய் மூடு. சொல்றது கேட்க மாட்டேன். யார வந்து பண்ணடங்கற எங்க வந்து கட்டிக்க நீ? நான் புடிச்சு என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? குழம்பு புற கீழ ஊத்திட்டாங்க. எங்க சவுல இடத்துல அவங்க வந்து சொல்றாங்க. பின்னனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட தப்பு இல்லையா? இது நம்ம சேவலை இல்லையேப்பா. ஏமா, நாங்க அடிச்ச சேவக்கோழில பொட்டக்கோழிமா. ஆய மூடி சும்மா இருமா. வழி சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி போன போது விடுமா. ஆ.
உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரோ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. உன்னையும் அடிச்சிட்டாங்களா? சேச்சே, சித்தப்பாவை தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவல் இல்லைன்னு. கேட்டா தானே. கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. ஷூஷோ இவ்வளோ. இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயிலா இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா அவனை கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா இரு சரளா. ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி ஷவன் சரளா நில்லு. சரளா என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. அம்மா அம்மா ஐயா அபி ப்ளீஸ் சரளா கத்தாத ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா மடியில நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ உன் முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ உன் முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நட சாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு.
என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். கரெக்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை? எங்கேயும் போகாது. ம். ம். தமிழை பாரு, போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா, போதும் வா, விளையாடுனது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. எங்க? இங்க இல்லையே, எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்போ எங்கே போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. காலை எங்கேயும் வச்சுப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேடிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இரண்டெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ் போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும்.